ராத்திரி 11 மணி ஆகியிருந்தது. மழையும் ரொம்ப அதிகமா பெஞ்சிட்டு இருந்தது. நானும் மழை நிக்கிறதுக்காக காத்துட்டு இருந்து காலையில இருந்து குடிச்சுக்கிட்டு டைரி எழுதிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் வேலைக்கு போகல, சமைக்கவும் யாருமே இல்லை. நான் என் குழந்தை குஷியோட போட்டோக்கு முன்னாடி உட்காந்துட்டு அவளை பத்தி யோசிச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்ப எனக்கு என் குழந்தையோட குரல் கேட்டுச்சு. அப்பா அப்பா, என் கூட விளையாடுறீங்களாப்பா? எப்ப கேட்டாலும் என் கூட விளையாட மாட்டீங்க. அட்லீஸ்ட் இன்னைக்கு விளையாடுங்கப்பா. இன்னைக்கெல்லாம் நீங்க வீட்ல தானே இருக்கீங்க. சரி, நான் எங்க அலைஞ்சிருக்கேன்னு கண்டுபிடிங்கப்பா. அப்பா வாங்கப்பா. என் குழந்தையோட குரல் கேட்ட உடனே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். நான் வேலையில இருந்து வந்ததுக்கு அப்புறம் நானும் குஷியும் தினமும் ராத்திரி ஐடென்சி கேம் விளையாடுவோம். ஆனா குஷி என்ன அவ்வளோ தூரம் கூப்பிட்டதுக்கு அப்புறமும் நான் அவளை தேட போகவே இல்லை. ஏன்னா உண்மையிலேயே கொரோனா காரணமா என் குழந்தை 2 நாளைக்கு முன்னாடியே இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. யார் என்ன விளையாட கூப்பிடுறாங்க? என் குழந்தை வந்துட்டாளா? இல்லை இது என் பிரம்மையா? என்ன அப்பான்னு கூப்பிட்டது, என்ன விளையாட கூப்பிட்டது, அது யாரு? எனக்கு எதுவுமே புரியாததால இதெல்லாம் ஒரு கற்பனை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு நேரா பெட்டுக்கு போய் நான் படுத்து தூங்கிட்டேன். நான் பெட்ல படுத்து கொஞ்ச நேரம் தான் ஆகியிருந்தது. அப்ப எனக்கு திடீர்னு தோணிட்டு இருந்தது, என்னோட பொண்ணு குஷி என் மேல உட்காந்துக்கிட்டு அவளோட நீளமான நகத்தால என் பெட்ஷீட்டை இழுத்துக்கிட்டு இருந்தா. அப்புறம் அவ அழுதுகிட்டே என்கிட்ட சொன்னா, அப்பா, இங்க இருட்டுல எவ்வளவு நேரம் உங்களுக்கு வெயிட் பண்றதுப்பா? நீங்க வரவே இல்ல. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு. இப்ப பார்த்தா நீங்க தூங்குறீங்களா? அப்பா வாங்கப்பா, நான் உங்களை கூட்டு போகத்தான் வந்தேன். அப்பா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆடலாம்ப்பா. என் பெட்ஷீட்டை யாரோ ஒருத்தங்க இழுத்துட்டு இருக்கிறத உணர்ந்து நான் திடீர்னு பயந்து போய் எழுந்துட்டேன். ஆனா எனக்கு எதிரில் யாருமே இல்லை. பயத்தால நான் என் கண்ணை கூட மூடவே இல்லை. என்னோட போதையெல்லாம் தெளிஞ்சு போயிடுச்சு. குஷியோட குரல் இன்னமும் எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தது. ஆனா இது எப்படி சாத்தியம்? நான் குஷியை என் கையால நான் புதைச்சிருந்தனே. ஆனா இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே நான் எப்ப தூங்குனேன்னு எனக்கே ஒண்ணுமே தெரியல. அடுத்த நாள் காலையில யாரோ ஒருத்தங்க டோர் பெல் அடிச்சாங்க. நான் எழுந்துட்டேன். ஹேங் ஓவரால என் தலை ரொம்ப வலிச்சது. தலைவலியால என் தலை அப்படியே உடையிற மாதிரி இருந்தது. நான் தலைவலியோட கதவு திறந்தேன். எதிரில் ஹரியா நின்னுக்கிட்டு இருந்தாரு. ஹரியா பால்காரர். அட ஹரியா, இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? சார் என்ன சொல்றீங்க? மணி 10 ஆகுது. சண்டேனா நீங்க இவ்வளோ நேரம் தூங்கிட்டே இருப்பீங்களா என்ன? இல்ல ஹரியா, அது என்னன்னா, நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னு ஹரியாவுக்கு சொல்ல முயற்சி பண்ணேன். நான் சொல்றத கேட்டு அவர் என்ன நினைப்பாரோ அப்படின்னு நினைச்சு நான் அமைதியாயிட்டேன். நேற்று நடந்த விஷயங்களை நான் ஹரியா கிட்ட சொன்னா அவர் எங்க என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டு வரோன்னு நினைச்சு எனக்கு பயமா இருந்தது. இந்த பயத்தால நான் ஹரியா கிட்ட இருந்து பால் கூட வாங்கல. அவரை அப்படியே திரும்ப போக சொல்லிட்டேன். நான் டீச்சரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு சண்டேங்கிறதால நான் வீட்லயே இருக்கேன். வீட்லயே இருக்கிறதால வீட்டை கிளீன் பண்ணலான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என் மனைவி மாயா உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லா வீட்டு வேலையும் அவங்களே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அதுவும் குஷியை என்கிட்ட விட்டுட்டு. ஆனா குஷியும் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறதே ரொம்ப வெறுமையா தோணுது. ஆனா வேணாம்னு தோணியும் நான் வீட்டை கிளீன் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். வீட்டு வேலைலாம் முடியறதுக்குள்ளேயே சாயந்தரம் ஆயிடுது. இதனால நான் எவ்வளோ டயர்டானேன்னா நான் பெட்ல படுத்த உடனே தூங்கி போயிட்டேன். நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது பாதி நைட் ஆகியிருந்தது. அப்ப சமைக்கிறதுக்கு எனக்கு மனசில்லை. வீட்டில் இருக்கிற பிரெட்டை வச்சு எதையோ சமைச்சு நான் என்னோட வயிறை நிரப்பிக்கிட்டேன். நான் சாப்பிட்டு நேரா போய் பெட்ல படுத்துக்கிட்டேன். அப்ப யாரோ ஒருத்தங்க கதவை தட்டுற சத்தம் கேட்குது. அட, யார் இந்த நேரத்துல? என்ன தூங்க விடுவீங்களா மாட்டீங்களா? இப்படி எதையோ சொல்லிக்கிட்டு நான் கதவை திறக்கலாம்னு போகும்போது அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தங்க என் காலை பிடிச்ச மாதிரி தோணுச்சு. நான் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது என் காலை பிடிச்சு என் காலில் இருக்கிற மாமிசத்தை சாப்பிட்டு அவ என்கிட்ட சொன்னா, அப்பா, மறுபடியும் ஏதோ ஊருக்கு போறீங்களா? அப்பா வாங்கப்பா, நான் உங்களை எவ்வளவு கெஞ்சி கேக்குறேன்ப்பா. என் கூட ஐடென்சிக் விளையாடுங்கப்பா. குஷியோட கண் ரெட் கலரா இருந்தது. அவளோட பாதி முகம் அப்படியே அழுகி போயிருந்தது. அதுல பூச்சிகளும் புழுக்களும் இருந்தது.
அப்புறம் அவளோட நகம் எவ்வளோ நீட்டா இருந்ததுன்னா அவ என் காலை பிடிக்கும் போது அவ நகம் என் காலை குத்திக்கிட்டே இருந்தது. அப்போ மறுபடியும் யாரோ ஒருத்தங்க கதவை தட்டுற சத்தம் கேட்குது. அப்போ நான் கதவு பக்கம் பார்த்துட்டு இருந்தேன். நான் மறுபடியும் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. அப்புறம் என் கால்லையும் எந்த ஒரு இடத்துலையுமே காயங்கள் இல்லை. மறுபடியும் இது என் பிரம்மன் நினச்சிக்கிட்டு பெருமூச்சு விட்டுட்டு நான் முன்னாடி போனேன். நான் போய் கதவை திறந்த உடனே அதை பார்த்து அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டேன். அப்பா என்ன மறந்துட்டீங்கல்ல? உங்களுக்கு ஒரு பொண்ணு ஞாபகமே இல்ல. நான் உங்க பொண்ணு குஷிப்பா. உங்களை கூட்டு போகத்தான் வந்தேன். வாங்கப்பா, நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம். இதை கேட்டதும் அப்படியே எனக்கு தலகால் புரியாம இருந்தது. எனக்கு அதிகமா மூச்சு வாங்கிட்டு இருந்தது. நான் ரொம்ப பயந்து போய் அப்படியே கதவை சாத்திட்டேன். என்னோட பயமும் சரி குஷியும் சரி என்னை தனியா விடவே இல்லை. நான் இதெல்லாம் சமாளிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வீட்டோட மூலையில இருந்து குஷி சத்தமா கத்துற சத்தம் கேட்டுச்சு. அப்பா என்ன புடிங்கப்பா. அப்பா அப்பா என்ன புடிங்க. அப்பா அப்பா. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? அப்பா நான் இங்க இருக்கேன்ப்பா. எனக்கு வலிக்குதுப்பா. நான் இங்க தான் ஒளிஞ்சிருக்கேன். அப்பா வாங்கப்பா. ஆனா இது எப்படி சாத்தியம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே குஷி வீட்டுக்கு வெளியில இருக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் எப்படி அவளோட குரல் வீட்டுக்கு உள்ள இருக்கிற மாதிரி கேட்கும்? நான் ஒரு பைத்தியக்கார மாதிரி குஷியோட குரலை பின்தொடர்ந்து போயிட்டு இருந்தேன். சில நேரம் பெட்டுக்கு கீழே, சில நேரம் கபோர்ட் உள்ள, சில நேரம் கிச்சன்ல, சில நேரம் சோஃபாவுக்கு பின்னாடின்னு எந்தெந்த இடத்தெல்லாம் குஷி போய் ஒளிஞ்சிப்பாளோ அந்த எல்லா இடத்துலையும் நான் தேடி பார்த்தேன். ஆனா குஷி அங்க எங்கேயுமே இல்லை. ஆனா இப்பவும் குஷி அவ கூட விளையாடுறதுக்காக என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அவளோட குரல் இப்பவும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருந்தது. அந்த குரலை கேட்டு எனக்கு ரொம்ப அதிகமா மூச்சு வாங்கிட்டு இருந்தது. அப்பதான் நான் பார்த்தேன், கபோர்டுக்குள்ள இருந்து என் பொண்ணு குஷி 4 கால்ல என்னை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருந்தா. அப்பா என் கூட விளையாட மாட்டீங்களா? உங்க குஷி உங்களுக்கு பிடிக்காதா? நான் உங்களுக்காகத்தான் வந்திருக்கேன். உங்களை கண்டிப்பா கூட்டு போவேன். அப்பா வாங்கப்பா, தனியா இருக்க பயமா இருக்கு. குஷி அவளோட கையை நீட்டி அவளை தூக்கிக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் எனக்கு புரியறதுக்கு முன்னாடியே அப்படியே எனக்கு கண்ணே இருட்டிக்கிட்டே வந்தது. நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது எனக்கு எதிரில் ஹரியா நின்றுக்கிட்டு இருந்தாரு. விடிஞ்சு போயிருந்தது. நான் வீட்டுக்கு வெளியே மயங்கி போயிருக்கிறத எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சார், நீங்க நல்லா தானே இருக்கீங்க? உங்களை இந்த நிலைமையில பார்த்து நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். ஹரியா ஹரியா என்னை எழுப்பி மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாரு. ஹரியா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா சார், உங்களுக்கு என்னாச்சு? நீங்க வெளியே மயங்கி போய் கீழே விழுந்து கிடந்தீங்க. ஹரியா கேட்ட கேள்விக்கு நான் எதுவுமே பதில் சொல்லாம அமைதியா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இதை ஒரு கெட்ட கனவா நினைச்சு நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சேன். ஹரியா, எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் மயங்கி ஏதாவது கீழே விழுந்துட்டனோ என்னவோ. அப்படியா சார், வாங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா பாலா கிச்சன்ல வச்சிருக்கேன். நீங்க அதை சூடு பண்ணி குடிச்சுக்கோங்க. அப்படி சொல்லிட்டு ஹரியா என்னோட வீட்ல இருந்து வெளியே போயிட்டாரு. அப்ப நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நேத்து நான் பார்த்த விஷயங்கள், அப்புறம் நான் உணர்ந்த அந்த விஷயங்கள், இதெல்லாம் என் பிரம்மையா இல்ல இதெல்லாம் உண்மைதானா? இல்ல, அது கனவு ஒன்றும் இல்லை. நான் அவளை பார்த்தேன், அது உண்மைதான். அவ என் பொண்ணு குஷிதான். குஷியை பார்த்து என் கண்ணு என்னைக்குமே பொய் சொல்லாது. இந்த அமைதியான வீட்டில் தனியா உட்காந்துக்கிட்டு தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருந்தேன். இது நிஜமா பிரம்மையா? கனவுக்கும் நிஜத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து என்னால வெளியே வரவே முடியல. அதை பத்தி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்ப என் போனுக்கு ஒரு கால் வந்தது. அது ஒரு அன்னோன் நம்பர். நான் போனை எடுத்து அதை என் காதுல வச்சு கேட்கும்போது எதிர்முனையில இருந்து யாருமே பேசல. நான் 2-3 தடவை ஹலோ ஹலோன்னு சொன்னேன். ஆனா அங்க யாருமே பேசல. நான் போனை கட் பண்ண போகும்போது அப்ப யாரோ ஒருத்தவங்களோட சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அது வேற யாரோட குரலும் இல்லை, அது என் பொண்ணு குஷியோட குரல் தான்.
அப்பா, நீங்க என்ன மறந்துட்டீங்கல்ல? உங்களுக்காக அந்த குஷி எவ்வளவு தேடி வந்தாலும் நீங்க என் கூட வரவே மாட்டேங்கிறீங்க. என் கூட வராதது மட்டும் இல்ல, என் கூட ஐடன் சிக்க விளையாடல. ஏன்பா இப்படி பண்றீங்க? எப்போ வேலை வேலைன்னு சொல்லி போயிடுறீங்க. உங்க பொண்ணு உங்களுக்கு வேணாமாப்பா? அப்பா வாங்கப்பா, வாங்க. ஆமாப்பா, உன்னோட குஷி வாழ்க்கையே நீ நாசம் பண்ணிட்டல்லப்பா. என்ன அப்பா, நீ சந்தோஷமா இருக்கியா? உன்னை விடவே மாட்டேன். உன்னை கூட கூட்டிட்டு போவேன். ஒரு வாட்டி பின்னாடி திரும்பி பாரு. ராகுல் பின்னாடி ஆமாப்பா, திரும்பி பாக்குறாரு. உன்னோட அங்க குஷி அவரோட பொண்ணு வாழ்க்கையே குஷி நீ நின்னுகிட்டு இருந்தா. நாசம் பண்ணிட்டல்லப்பா. பாதி முகம் அழுகி என்ன போய் பாக்குறதுக்கு அப்பா, ரொம்ப நீ கொடூரமா ரொம்ப சந்தோஷமா பயங்கரமா இருக்கியா? இருந்தா. உன்னை விடவே மாட்டேன். உன்னை கூட கூட்டிட்டு போவேன். இன்ஸ்பெக்டர் அந்த ஒரு டைரிய வாட்டி பின்னாடி படிச்சுக்கிட்டே திரும்பி பாரு. கான்ஸ்டபிள் பாண்டி கிட்ட சொல்றாரு. ராகுல் அவரோட டைரியில இதுக்கப்புறம் எதுவுமே எழுதல. அவர் அப்படி சொன்னதை கேட்டு கான்ஸ்டபிள் சொல்றாரு, அது எப்படி சார் அவர் எழுதுவாரு? அதுக்கப்புறம் அவர் இறந்தே போயிட்டாரே. அப்புறம் ராகுலோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கூட அவர் ஹார்ட் அட்டாக்கால இறந்து போயிட்டாருன்னு ரிப்போர்ட் வந்திருந்தது. அவர் ஏதோ ஒரு பயங்கரமான விஷயத்தை பார்த்து அதிர்ச்சி ஆனதா டாக்டர் சொல்லியிருந்தாரு. அது அவரோட பொண்ணு குஷியா தான் இருக்கணும். ராகுல் அந்த டைரியில கூட எழுதியிருக்காரு. சாவறதுக்கு முன்னாடி தான் பொண்ணை பார்த்து அந்த அனுபவத்தை எழுதியிருந்தாரே. இதால தான் ராகுலுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருந்தது. ஆனா இன்ஸ்பெக்டருக்கு கான்ஸ்டபிள் சொல்ற விஷயம் ரொம்ப விசித்திரமா தோணிக்கிட்டு இருந்தது. அதனால அவரு சொல்றாரு, ராகுலோட பொண்ணு கொரோனாவால இறந்து போயிட்டாங்க இல்லையா? அப்புறம் எப்படி திரும்ப வர முடியும்? அப்ப கான்ஸ்டபிள் பாண்டி சொல்றாரு, ஆனா உண்மை இதுதான் சார். ராகுல் ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போயிட்டாரு. அக்கம் பக்கத்துலயும் நான் விசாரிச்சு பார்த்துட்டேன். எல்லாரும் சொன்னது என்னன்னா, ராகுலோட மனைவி மாயா செத்ததை அவர் எப்படியோ அதை கடந்து வந்துட்டாரு. ஆனா அவரோட பொண்ணு குஷி கொஞ்ச நாள்லே இறந்து போனதுனால அவரு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருந்ததா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க. அவர் எப்பவுமே தனியா சிரிச்சிட்டு இருப்பாராம். காலியா இருக்கிற கதவை பார்த்து அழுதுட்டு இருப்பாராமா. அப்புறம் நிறைய தடவை வீட்டுக்கு வெளியே மயங்கெல்லாம் கீழே விழுந்து கிடந்திருக்காரு. யாருக்கு தெரியும் அவரோட மனநிலைமை எப்படி இருந்ததோ என்னவோ. இப்படி சொல்லிட்டு கான்ஸ்டபிள் பாண்டி இன்ஸ்பெக்டர் விஜய்க்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. கட்டுக்கதை என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா உண்மை மாறவே மாறாது. அன்னைக்கு ராத்திரி ராகுல் டைரியில எழுதிட்டு இருக்கும் போது அவரோட பொண்ணு குஷியோட ஆத்மா கபோர்ட்குள்ள இருந்து வெளியே வந்ததை அவர் பாக்குறாரு. குஷி தன்னை தூக்கிக்க சொல்லி சொன்னது, ராகுல ஹைடன்சிக் விளையாட கூப்பிட்டது, இது எல்லாமே உண்மைதான். ராகுலும் அவரோட பொண்ணு குஷி மாதிரியே அந்த கபோர்ட்குள்ளேயே போய் கதவை சாத்திக்கிறாரு. அந்த இடத்துல அவருக்கு சுவாசிக்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்படியே அந்த இடத்துல மூச்சு முட்டி அவரு இறந்து போயிட்டாரு. குஷி ஏற்கனவே சொல்லியிருந்தா தன்னோட அப்பாவை தான் கூட கூட்டிட்டு போவன்னு. இன்னைக்கு குஷி அவ சொன்னதை நிறைவேற்றி காமிச்சிட்டா. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.